அப்போது ஏதோ ஒரு விதத்தில் இன்னும் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டு அதிமுக வந்து தே வில் ஃபால் இன் லைன் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்கா பாஜக மாநில தலைமைக்கு? இதை சரி செஞ்சு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிட முடியும். அவர் அதான் சொல்கிறார், எங்கே இணக்கமான இது இருக்கோ அதை வச்சு பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ தேசிய தலைமை அப்போ டெல்லி சந்திப்பில் ஏதோ ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகள் நடக்குது. ஏன்னா அதுக்கு முன்பு நயினார் அவர்களும் டெல்லி போய் பார்த்துட்டு வர்றார், திரு அரவிந்த் மேனனோட வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றார். அதன் பின்புலமே வந்து தொடர்ந்து உடனே சில நாட்கள் இந்த சந்திப்பெல்லாம் நடக்கும்போது இப்போ தேசிய தலைமை வந்து பாஜக அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு டாஸ்க் அசைன்மெண்ட்டை கொடுத்து அதுதான் நடந்துட்டு இருக்கா. இப்போ அன்ஃபோல்ட் ஆகிறதெல்லாம் அதான் நம்ம பார்க்குறோமா? இன்னும் அதிமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கா? நீங்கள் விவாதத்தின் தொடக்கத்தில் 2 நண்பர்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கும் அந்த 2 நண்பர்கள் சொன்ன பதிலுக்கும் அந்த மக்கள் பார்த்துருப்பாங்க. நீங்கள் திரும்ப எங்கிட்ட அதே கேள்வி கேட்குறீங்க. அதுதான் பாஜக அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. நயினார் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தார். அண்ணாமலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடி தினகரன் சந்தித்தார்னு. சரி, அப்படியே எடுத்துப்போமே, அப்படியே விவாதத்தை நம்ம நகர்த்துவோம். சரி, இவர் போய் பார்த்துட்டு வந்த பிறகு நயினார் நாகேந்திரன் பார்த்துட்டு வந்த பிறகு என்ன பேட்டி கொடுத்தார்? நாங்கள் வந்து கூட்டணி பலப்படுத்துவதற்கு என்னெல்லாம் பேசினோம் அப்படின்னு ஒரு 4-5 காரணத்தை மக்கள் முன்னாடி சொன்னாரா? மீடியா மக்கள் முன்னாடி ஏன் சொல்ல? மரியாதை நிமித்தமான சந்திப்புங்கிறார். நான் கேட்குறேன், எதுக்கு மரியாதை நிமித்தமான சந்திப்பு? எதுக்கு? ஒரு கூட்டணின்னு வந்துச்சு, டெல்லி அசைன்மெண்ட் கொடுத்துருக்கா கொடுக்கலையே நமக்கு தெரியாது. ஆனால் மீடியா வந்து நம்ம விசாரித்து சொல்லுவோம். ஆனால் எதுக்கு மரியாதை நிமித்தமான சந்திப்பு? நாங்கள் உள்ளே போய் பேசணும், டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் நாங்கள் வந்து கூட்டணியில் வைத்துக் கொள்வதற்கு முடிவெடுத்து விட்டோம், இன்னென்ன தொகுதிகள், இத்தனை தொகுதிகள், இப்படிலாம் பேசியிருக்கோம் சொல்லலாம்ல, ஏன் சொல்ல? அப்போது இதில் வந்து அரசியல் பேசியிருப்பார்கள், மற்றதையும் பேசியிருப்பார்கள். ஆனால் வெளியே வந்து சொல்ல முடியலன்னா அது என்ன அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன்று. இரண்டாவது, வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா? இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த சந்திப்பு வெளிப்படையான சந்திப்பு. அண்ணாமலை போய் டிடி தினம் சந்தித்த சந்திப்பு இருக்குல்ல, இன்றைக்கு பிற்பகலுக்கு தான் வெளிவருது, மாலையெல்லாம் தெரியுது. நேற்று சந்தித்த அந்த சந்திப்பு மீடியாவுக்கு தெரியல, மற்றபடி யாருமே யூகிக்க முடியல. குறிப்பாக எதையுமே வெளிப்படுத்துகிற அண்ணாமலை இதையும் வெளிப்படுத்தவில்லை. அண்ணாமலைக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியும் பாராட்டும் நான் தெரிவிக்கிறேன். காரணம், அவர் வந்து தன்னுடைய இசட் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற அந்த போலீஸ் வாகனங்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு ரகசியமாக ஒரு வாகனத்துக்கு போயிருக்கார். ஸோ அதனால் அரசாங்கத்தில் போடக்கூடிய அந்த பெட்ரோல், டீசல், போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் வந்து மிச்சமாகிருக்கு. ஒரு ரகசிய சந்திப்பு, வெளியே தெரியல. சரி, வெளியே வந்து தெரியாமல் நடந்த சந்திப்பில் என்னென்ன நீங்கள் நடந்திருக்கும்னு எப்படி யூகிக்கிறீங்க? இவர் போய் சொல்கிறார், சில நாட்களுக்கு முன்பாக நான் மீண்டும் கூட்டணியில் டிடி தினகரன் வர வேண்டும் என்று வற்புறுத்துவேன், அவரை மீண்டும் சந்திப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். அந்த அடிப்படையில் போய் சந்தித்தார் என்று நம்மலாம் நினைச்சிட்டு இருப்போம். இல்லை, டிடிவி தினகரன்ட்டு இதே கேள்விகள் வைக்கப்படுது. அண்ணாமலை என்னோட தொடர்ந்து டெல்லியில் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு வந்து ஒரு ஏஜென்சிக்கு பேசும்போது தொடர்பில் தான் இருக்கார். அவர் வந்து என்னை கேட்டுட்டு தான் இருக்கார். சிஎம் கேண்டிடேட்டை மாற்றினா நாங்கள் வர்றதுக்கு தயார், அது நேச்சுரலி நடக்கும் அப்படின்னு சொன்னார். நேச்சுரலின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார். இல்லை, டிடிவி தினகரன் சொன்னது நான் அப்புறம் வரேன். இப்போ அண்ணாமலை போய் சந்திச்சார்ல, சந்திச்சது நமக்கு தெரியல, என்ன எதுக்காக சந்திச்சார்? நீங்கள் மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அண்ணாமலை வற்புறுத்தியதாக யாராவது உறுதிப்படுத்த முடியுமா? நீங்கள் இந்த கூட்டணியில் வரவே கூடாது, கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாருன்னு என்ன நினைச்சோம்? என்னோட யூகத்தில் பத்திரிகையாளர் நான் கேட்குறேன். இல்லை, அப்படின்னா அவர் அன்னைக்கு பேட்டியிலே அது இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றார். கிட்டத்தட்ட இதில் ஒட்டுமொத்தமாகவே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் அவர் கட்சி தொடங்குகிறார். இந்த கட்சி தொடக்கத்தின் நோக்கம் என்ன? எடப்பாடி இருக்கக்கூடாது. அப்போ எடப்பாடி எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி அந்த கூட்டணியில் இருக்கணும்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஒன்று. ரெண்டாவது, அண்ணே நீங்க எடுத்த முடிவு வைகோ கட்சி இருக்கலாம் அண்ணா, திமுகல கலைஞர் எதிர்த்து உருவான கட்சி இல்ல நீங்க பேசுறீங்க. நான் வரேன், அதுக்கு வரேன். இல்ல டிடி தினகரன் வர உங்களுக்கு வாய்ப்பு தருவாரு சொல்றேன். அப்போ எடப்பாடி எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி நாங்கள் வந்து எங்களை அழித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று டிடி தினகரன் சொன்னால் என்னைக்கு சொல்லியிருக்கணும்? ஏப்ரல் 10ஆம் தேதி சொல்லியிருக்கணும். ஏன்னா கூட்டணி ஏற்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு இந்த சந்தேகத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எழுப்பினாரு. அன்னைக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரு, இன்னைக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு கேட்டாரு. அண்ணாமலை போயிட்டு டிடி தினகரன் இல்ல நீங்க கூட்டணிக்கு வரணும்னு சொல்லியிருப்பாருன்னு எப்படி நம்ப முடியும்? அண்ணே நீங்க எடுத்த முடிவு கரெக்ட், என்ன மாநில தலைவர் பதவி தூக்கினது அவரு தான், நீங்க வெளியே போறது சரிதான், நீங்க நம்ம இப்படிதான் இருப்போம், நான் அப்படி இருக்க அணைக்கிற மாதிரி அணைப்பேன், வேற மாதிரி கேம் பிளான் அண்ணாமலை வச்சுக்கலாம்ல. ஏன்னா நீங்க இப்போ அண்ணாமலை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி தான் பண்றாரு. நிச்சயங்க. நான் கேட்குறேன், நயினார் நாகேந்திரனுக்கு வந்து கூட்டணியில் அரவணைத்து செல்கிற அந்த பாங்கு சரியாக இல்லைன்னு சொல்றாருல, சரி கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அதெல்லாம் பேசி இதெல்லாம் வெளியே சொல்லலாமா? நீங்க நயினார் நாகேந்திரன் என்ற நபர் 2001 யாரால ஆட்சிக்கு வந்தார், அமைச்சரானார்
சொல்லுங்க பாப்போம். இல்ல அப்போ இதெல்லாம் அவர் வந்து டிடி தினம் மேல ரொம்ப மரியாதை வைத்திருக்கிறத ஒவ்வொரு முறையும் சொல்றாரு. ஆமா. அப்படி இருக்கும்போது அவர் ஆணவ போக்குங்கிறாரு, அவரு கூட்டணி அரவணைக்க தெரியலங்கிறாரு. இதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லுவீங்களா? இல்ல நாம என்ன கேட்குறேன்னா, இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு. இப்போ நீங்க வெளிப்படையாவே அவர்கிட்ட வந்து ஒரு அல்டிமேட்டமே செட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய அண்ணாமலை இந்த காரணத்திற்காக தான் இதை செய்கிறாருன்னா, இது பாஜக தேசிய தலைமைக்கோ இல்லை இந்த கூட்டணியை பாதுகாக்கணும் பலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய மற்ற பாஜக தலைவர்களுக்கு தெரியாதா? அந்த இன்புட்ஸ் எல்லாம் அமித்ஷா அவர்களுக்கு போகாதா? சரி, ஏன் வந்து இந்த பாஜக தேசிய தலைமையும் அதில் எந்த ஒரு தலையீடு கூட இல்லையே? இல்ல அப்போ ஏதோ ஒரு காரணத்தில் வந்து இதையும் பண்ணிட்டு ரெண்டு விஷயத்தையும் பாஜக தேசிய தலைமை செய்ய நினைக்குதா? தேசிய அதாவது அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கணும், மற்ற கட்சிகள் வரணும் தான் பாஜக விரும்புது. பாஜக இவங்களெல்லாம் வெளியே தள்ள விரும்பல. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் வந்து தயக்கத்தால் பிரதமர் வரும்போதும் போகும்போதும் சென்ட் ஆஃப்ல ரிசீவிங்லாம் இவங்களை சேர்க்கலன்ற கோபத்தில் வெளியே போகிறாங்க. இப்போ வந்து எடப்பாடி கோவப்படுவார் என்ற ஒரு காரணம் கருதி எங்களெல்லாம் நீங்கள் வந்து வெளியே துரத்துறீங்கன்ற கோபத்தில் தான் வெளியே போனாங்க. மீண்டும் வரலாம். இந்த கூட்டணிக்கு வந்து டிடி ஓபிஎஸ் எங்கள் டிடிவிக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் விட்டால் வேற எங்கே போக முடியும்? வேற எங்கே போக வாய்ப்பு இருக்கா? விஜய் எல்லாம் இப்போ என்டார்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்ச நாளா. சார் இப்போ நீங்கள் திமுகவை எப்படி எதிர்க்கிறாரு விஜய்? ஊழல் ஆட்சிங்கிறாரு, குடும்பத்தோட கொள்ளையடிக்கிற ஆட்சிங்கிறாரு. அப்போ டிடிவி தினகரனை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் வந்து ஏற்கனவே திகார் சிறைக்கு சென்றவர், அதுக்கு முன்பு காஃபி போசால இருந்தவர். அந்த குடும்பத்துக்கு அவங்க சித்தி வந்து ஒரு நிமிஷம் தண்டி இருங்க நான் முடிச்சிடறேன். அவங்க சித்தி வந்து ஏற்கனவே ஊழல் வழக்கில் சிறை சென்றவர். அப்போ விஜய் வந்து இவங்களை ஏற்றுப்பார், திமுக மட்டும் ஊழலுக்காக எதிர்ப்பாரா? சார் அந்த லாஜிக் பார்த்தா அண்ணாமலையே வந்து திராவிட கட்சியில் இதே அதிமுக பத்தி ஊழல் பட்டியலே வச்சார் 2019. அதுக்கப்புறம் கூட்டணி வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் இன்னும் ஓபன் பண்ணல. விஜய் இன்னும் ஓபன் பண்ணல. யாருடன் கூட்டணி என்பதை விஜய் இன்னும் ஓபன் பண்ணல. அண்ணாமலை எப்படி வேணும் மாறி மாறி பேசுவார் சார். அண்ணாமலை லண்டன் போவதற்கு முன்பு, லண்டன் சென்று வந்ததற்கு பின்பு அவர் பேசுறது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சரி, விஜய் வந்து நேற்று எதிர்க்கிறார் இல்லையா? இல்ல நான் கேட்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறேன். இது தெரியுது, இது அத்தனையுமே தெரியாதா? சாணக்கியராச்சே டெல்லியில் இருக்கக்கூடியவர். அதான் நான் சொல்றேன். என்னன்னா இப்போ நாளைக்கு இதே டிடிவி தினகரன் ஒரு 2017 திகார் சிறைக்கு போகும் முன்பு அவர் கொடுத்த பேட்டி என்ன பேட்டி? பாஜகவோடு என்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. என்னுடைய வாழ்நாள் பாஜக எதிர்ப்பேன். நீங்க ஜெயில தானே போடுவீங்க, 20 வருஷம் ஜெயிலில் இருப்பேனா, வெளியே வந்து எனக்கு 30 வருஷம் வாழ்க்கை இருக்கு, நான் திரும்ப சண்டை போடுவேன்னு சொன்னவர் தான். நீங்க பாஜகவில் பிரதமர் மோடி வந்து 3வது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர். அதனால இதையும் மாறக்கூடியது. எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிற சூழல் டிடி தினகரனுக்கு வரலாம், ஏற்றுக்கொண்டு கூட்டில் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் ஏற்கனவே என்டார்ஸ் பண்ணவர் தானே. ஆமா, எங்க 2021 அடிக்கடிக்கு சொல்லுவார். 2021 அப்போதைய உள்துறை அமைச்சர், இப்போது உள்துறை அமைச்சர் தான் அமித்ஷா என்ன சொன்னார்? இந்த கூட்டணியில் வந்து நீங்க இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னவர் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இப்போ அண்ணாமலையும் டிடி தினம் என்ன பேசி கொண்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நான் சொல்றேன், யாரும் குறுக்கிடாதீங்க. அப்போ ஆளும் கட்சியாக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது என்ன இந்த கூட்டணியிலிருந்து வெளியிட்டது யாரு? எடப்பாடி. என்ன சார், யாரை கேட்டு எடப்பாடி வெளியே அமைச்சாரு? பிஜேபி சொல்லிதான், பாஜக சொல்லிதான் டிடி வெளியே போனார். அப்போ வந்து ஆளுங்கட்சியா இருக்காரு சார். அதை தாண்டி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. அப்போ நீங்க சொல்லிதான் எல்லாம் செஞ்சாரு. அதிகாரத்தில் இருக்கும் போதே நீங்கள் சொல்லி கேட்டவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சொல்லி கேட்காம இருப்பாரா? கட்சியில் சேர்க்க சொல்லுங்க, உங்களால தான் வெளியே போனேன், உங்களால தான் சிறைக்கு போனேன், உங்களால தான் இப்படி இருக்கிறேன். அப்போ நீங்க இதே எடப்பாடி நீங்கள் சொல்லி கேட்டபோது இப்போ மட்டும் ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டார்? இப்போ மட்டும் என்ன கூட்டணியில் வச்சுக்க வேணான்ற சரியான காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ பாஜக தேசிய தலைமை? பாஜக தலைமைக்கு வந்து எங்க பாஜக தான் எல்லாம் சொல்லி செய்யறாங்களே, அப்போ எடப்பாடி ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல என்னோட கேள்வி. அதனால அண்ணாமலை முடியலையா இல்ல அதற்கான முனைப்பு இது வரைக்கும் அவ்வளவு காட்டலையா பாஜக? இவங்க எல்லாம் உள்ள வந்தா என்ன நடக்கும், என்ன குழப்பம் நடக்குன்னு எடப்பாடிக்கு தெரியும். அதனால அவர் வந்து நீங்க கூட்டணி, அமித்ஷா கிட்ட சொன்ன வார்த்தை என்டிஏ அலைன்ஸ்ல நீங்க டிடி தினம் சேர்த்துக்கொள்ளுங்கள், ஓபிஎஸ் சேர்த்துங்க, கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம். சசிகலா ஓபிஎஸ் டிடிவி கட்சியில் சேர்க்க முடியாது, கூட்டணியில் வைத்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.